மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்குது. இதில் வந்துட்டு எல்லாருமே கூட இருந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இதை வந்துட்டு பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் கொண்டுட்டு வந்திருக்க முடியாது. நெக்ஸ்ட்டாக ஜிவி பிரகாஷ், அவர் நீண்ட நாள் நண்பர். நான் உதவி இயக்குனர் இருந்த காலத்தில் வந்து எனக்கு உதவி பண்ண மனிதர். எப்போதுமே எதுக்குமே தயங்காமல் எந்த நேரத்துலையும் என்னோடய ஃபோனை வந்துட்டு அவர் அட்டன் பண்ணுவார். நான் இப்படி ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லும்போது இது நாங்கள் வந்துட்டு இந்த சொல்ல முடியாத டிஜிட்டில் தான் அவரோட பேமெண்ட் இருந்துச்சு. அதெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் பரவாயில்ல, நீ நல்லா வாடா, அவனும் பிரச்சனை இல்லை, இந்த படத்தை பெருசாக நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றால் அதில் 50% அவரோட உழைப்பு. அப்படி ஒரு மியூசிக் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப நன்றி ஜிவி. அடுத்ததாக கிருத்திகா சொல்லணும். இந்த படத்தில் ஆக்சுவலி 3 ஹீரோக்கள். ஒன்று ஆரவ் சார், இன்னொன்று அருள்நிதி சார், அப்புறம் கிருத்திகாவை வந்துட்டு சொல்லணும். ஏன்னா மெயின் கண்டென்ட்டாக வந்துட்டு கிருத்திகாவோட பேஸில் தான் அந்த கதைக்குள்ளார இருக்கும். அவள் பட்ட கஷ்டங்களை நம்மளால் வந்துட்டு சொல்ல முடியாது. அவள் குழந்தை இதுதானே சரி. அவங்க அம்மா கண்ணை பார்த்தோன்னா அவங்க கண் வந்துட்டு கண்ணீர் ததும்பி நிற்கும். ஏன்னா தான் குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு. அது அவங்களுக்கு அந்த வலி வந்துட்டு அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு பெருசாக இருந்ததே தவிர அதனோட அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லா இடத்துலையுமே, அதாவது நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹில்லில் வந்து கீழே லொக்கேஷனில் கீழே இறங்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் கீழே வரணும். கீழே வந்து மேலே போக முடியாது. 3.5 மணி நேரம் எங்களுக்கு வந்துட்டு செலவாகும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் ஏரியா பார்த்து ஒரு டென்ட்டு அமைச்சு அதுக்குள்ளார தான் எல்லாருமே ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்படி தான் எல்லாருமே ஒரு 18 நாள் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டே இருந்தாங்க. இப்போ சரியான உணவு கிடையாது, நடைபாதை கிடையாது, நிறைய இடத்துல விழுந்துருவா பாப்பா. அப்புறம் நைட்டு அனிமல் இருக்கும். ஸோ இவ்வளவு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி அவள் ஒரே டெடிக்கேஷனாக இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கார். அதாவது என்ன சொல்கிறது, இந்த படம் வந்துட்டு எந்த கேட்டகரியில் வந்துட்டு இதுக்கு விருது கிடைக்குதோ இல்லையோ, கிருத்திகாவுக்கு இது வந்துட்டு மிகப்பெரிய விருதாக வந்துட்டு வழங்கும். கண்டிப்பாக ஒரு நேஷ்னல் அவார்டு அவளுக்கு கண்டிப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள் கிருத்திகா. அண்ட் அதுக்கப்புறம் ரம்யா சொல்லணும். ரம்யா வந்து நம்ம ஒரு கதையை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 ஹீரோன்னு இருப்பாங்க, இந்த கேரக்டருக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு. அப்படி வந்து ரம்யாவுக்கு கால் பண்ணோன்னா அவங்க அங்கேருந்து வரும்போதே சொல்லிட்டாங்க, சார் நான் அந்த வில்லேஜ் படம்லாம் பண்ண மாட்டேன், சிட்டி பேஸில் ஏதாவது கதை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னா. சரி ரம்யா நீங்கள் வாங்க, சும்மா ஜெட்டெல்லாம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வர சொன்னேன் ஆஃபீஸுக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கதை கேட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கிரிப்ட். பிடிச்சதுனால கொஞ்சம் நிறைய யோசிச்சுட்டு கண்டிப்பாக நான் அந்த படம் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு போயிட்டாங்க.